உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே திருமணமான 2 ஆண்டுகளில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமையால் மகள் உயிரிழந்ததாக பெண்ணின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. பூந்தமல்லி அருகே வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை சம்பவம் இது சம்பந்தமாக ஆட்சியர் விசாரணைக்கு எனது உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே இதில் இந்த சம்பவத்தில் எனது மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து துன்புறுத்தியாலே அவள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் வரதட்சணையுடன் சாதிய கொடுமையும் நடந்துள்ளதாகவும் உயிரிழந்த பெண் குடும்பத்தார் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை எழுப்பியுள்ளனர். பூந்தமல்லி அருகே வரதட்சணை கொடுமையால் திருமணமாகி 2 ஆண்டுகள் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் விஜயலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடன் பணியாற்றி வந்த குமுதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் குமுதாவிடம் வரதட்சணை கேட்ட அவரது கணவர் அஜித்குமார் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இது குறித்து குமுதா அவரது சகோதரரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த குமுதா ஏற்கனவே ஒரு முறை தற்கொலை முயன்றதாகவும் அவரது சகோதரர் சமாதானப்படுத்தி வைத்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. இதனால் மனமுடைந்த குமுதா கடந்த 11ஆம் தேதி அன்று அவரது சகோதரருக்கு போன் செய்துவிட்டு வரதட்சணை கேட்டு கணவர் கொடுமைப்படுத்தியாக இதனால் மன விரக்தியில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். பின்னர் வீட்டில் தனியாக இருந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து குமுதாவின் சகோதரர் கிருபானந்தன் பூந்தமல்லி போலீசில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் தனது தங்கை குமுதாவின் கணவர் அஜித்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியால் தங்கை தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து பூந்தமல்லி போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக பூந்தமல்லி காவல் உதவியான ரவிக்குமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருமணமாகி 2 ஆண்டுகளே ஆன நிலையில் இந்த தற்கொலை குறித்து அதிமுக விசாரணைக்கு தற்போது நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தொடர்ந்து தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவே கேட்டுக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044455454545.